எனக்கு கொலஸ்ட்ரால் ஹை ஆயிடுச்சு. என் கொலஸ்ட்ரால் வந்து டாக்டரே சொல்லிட்டாரு மூவிங் டைம் பாம் வெரி வெரி ஹை. ஸோ அப்போ வந்து வீட்டில் வந்து ப்ராடக்ட் இருந்துச்சு, பிகாஸ் ஒய்ஃப் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிடுங்கன்னா என்னத்த சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் டு தி ஸ்டேஜ் டாக்டரே வந்து ஒரு பாக்ஸில் வந்து இது சாப்பிட முடிக்கணும், யூ காட் டு டேக் இட் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் வீட்டுக்கு வந்துட்டு, சரி பரவாயில்ல டாக்டர் மருந்தோட என் ஒய்ஃப் இருக்கு நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆஃப்டர் அபவுட் 30 days அந்த ரியாக்ஷன் கிடைச்சி என்ன பண்ணோம், ஃப்ளஷ் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஃப்ளஷ் அவுட்னாக்க டைரியா இருக்காது, நோ டைரியா. வயிறு அப்படி டைரியா மாதிரி கிரைம் பண்ணோம், பட் இட்ஸ் நோ டைரியா. ஸோ அந்த மாதிரி அப்போ எனக்கு வந்து எப்படின்னாக்கா எனக்கு டாய்லெட் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். டாய்லெட்னா வீட்டுக்கு தான் போகணும், கண்ட இடத்துல தான் போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் சின்ன பிள்ளை இருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஆஹா டேஞ்சரான இருக்கு, சரி என்ன பண்ணுறது சாப்பிடு. ஏன்னா பிகாஸ் டாக்டர் சொல்லிட்டாரு எவ்ரி இயர் உனக்கு வந்து செக்அப், நீ வந்து 6 months செக்அப் பண்ணணும். வரும்போது வந்து நீ சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் இறங்காம இருந்துச்சுன்னா கம்பெனி சூடாக கொடுப்பேன். கம்பெனிக்கு லெட்டர் அனுப்புனாக்க டியூ டு மெடிக்கல் கம்பெனிக்கு டெர்மினேட் மீ. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்குலாம் வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது சரி பரவாயில்ல தலைவலியை என்ன பண்ணுறது, நோ சாய்ஸ், வெரி லைக் இட் நீ கட் டு இட் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட வித்தின் 2 weeks ஐ கேன் ஃபீல் இட். பிகாஸ் நான் வந்து ரொம்ப யூனிஃபார்ம் போட்டு ரொம்ப தூரம் இருப்பேன். அப்போ என் ஜக்கெட்லாம் போட்டாக்க யூனிஃபார்ம் போட்டாக்க டைட்டாக இருக்கும், மூச்சு வாங்குவோம், ரொம்ப மூச்சு வாங்க திணறுவேன். ஸோ இதை வந்து ஒரு 2 வாரம் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு, மூச்சு நல்லா இருக்கு திணறலையே. ஸோ இப்படியே போக பாய்ச்சி ஒரு 1.5 மாசம் இருக்கும். அப்புறம் கொலஸ்ட்ரால்லாம் பார்க்கும்போது இட் ட்ராப்ஸ் ரேப்பிட். எனக்கே ஷாக் ஆச்சு. சரி இதே மெயின்டைன் பண்ணிக்குவோம். அப்போ on top of it இப்போ வந்து ஐம் ஸ்டில் டேக்கிங் இட். ஒன்றும் நான் பீஃபி சாப்பிட்றேன், பட் கன்சிஸ்டன்டாக இல்லை, ஆல்டர்னேட்டாக எடுப்பேன். ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா எனக்கு ஆஃப் இருக்கும் போது எடுத்துக்குவேன். ஏன்னா 4 நாள் வேலை 3 நாளைக்கு அந்த 3 நாளில் சாப்பிட்டுக்குவேன். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இப்போ மெயின்டைனாக இருக்கேன். தட்ஸ் அபவுட் பீஃபி. ஏன்னா ப்ராடக்ட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி என் வயசுல இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நாட் ஒன்லி கொலஸ்ட்ரால், இருதயம் சம்மந்தப்பட்ட நோய். அது வந்து இட்ஸ் அ டைம் பாம். நீங்க நிப்போ நாளைக்கு விழுந்துருவோம், எப்போ என்ன நடக்கும் தெரியாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட என் ஃப்ரெண்டு வேலை விட்டு வந்து காலையில வந்து குளிச்சுட்டு பசியாரிட்டு கிச்சன்ல தண்ணி குடிக்க போனாரு. ஒய்ஃப் எங்கடா காணோம் அப்படின்னு போய் பார்த்தாங்க, இறந்து போயிட்டாரு. 2 நாள் முன்னாடி நடந்த கதை. ஸோ 59 வயசு தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா நம்மளுக்கு வந்து இட்ஸ் நாட் அபவுட் நம்மனால என்னால இல்லை, எனக்கு இருக்க கமிட்மெண்ட் இருக்கு, பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யோசிக்கணும். ஸோ வை நாட். அப்போ இது எடுத்து எனக்கு நல்லா இருந்ததுனால என் தம்பி சாப்பிட ஆரம்பிச்சான். தென் ஐ ஸ்டார்ட் இன்ட்ரடியூசிங் டு குவைட் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும். இதுதான் நம்மளோட மெயின் இன்டென்ஷன். நான் வந்து இப்போ வரைக்கும் நான் வந்து பார்க்க போனா ஒரு 4 பாக்ஸ் 4 பாக்ஸ் வந்து ரீசார்ஜ் சூப்பர் கொடுத்துருச்சு. அப்கோர்ஸ் வந்து ஆரம்பத்துல வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படி இப்படின்னுவாங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் இப்போதைக்கு இது எக்ஸ்பென்சிவா கிடையாது கண்ணுக்கு. பட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்க இதோட கூட செலவாகும், வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு வந்து வை நாட். இப்போ நான் வந்து இதோட 4 சாப்பிட்டுருக்கேன். பட் அந்த மந்த்தை கம்பேர் பண்ணீங்கன்னா மோர் தென் 6 months 7 months ஆரம்பத்தில் வந்து எவ்ரிடே எடுத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ இந்த 2 பாக்ஸ் சாப்பிட்ட கையோட அந்த ரிசல்ட் கொஞ்சம் நல்லா கிடைச்ச கையோட நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா வாரத்தில் 4 விட்டு அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஸோ இட்ஸ் ஓகே. மோஸ்ட் வெல்கம். ஒரு கேள்வி இருக்கு, ஒரு சில பேர் விலையை கேட்டோன்னே ஐயோ 300 வெள்ளியா, அது 15 செக்ஷனா இருக்கு. ஸோ இப்ப காசு முக்கியமா இல்ல காசு முக்கியம், ஹெல்த் முக்கியம். பட் வந்து கம்பேர் பண்ண போனா ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்க இப்போ வந்து இப்போ ஆரம்பத்துல வந்து ரிஜெக்ஷன் நிறைய இருக்கும். ஏன்னா டியூ டு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க ஃப்ராஸ் ஆகிருப்பாங்க. நம்மளும் என்னென்னமோ சாப்பிட்டோம்ப்பா ஒண்ணுமே வேலைக்கு ஆக்குற, இவன் வேற என்னமோ வந்து சொல்றான் நடக்குமா, என்ன நடக்கும், நடக்குது, பல பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இதனால நிறைய டெஸ்டிமோனி இப்போ வந்து வைரலா ஓடிட்டு இருக்கு. இந்த பியோட ப்ராடக்ட் வந்து வைரல். ஸோ வந்து இதை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னாக்க நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை, டிக்டாக் பார்த்தாலே போதும் அந்த ப்ராடக்ட் பேசுது. தேங்க்யூ.